இந்த 823 மருத்துவக் கல்லூரிகளிலுமே ரேங்க், அதாவது நீட் எக்ஸாமில் ஒரு கட் ஆஃப் கிடைச்சு அவங்க வந்து ரேங்க் கிடைச்சி ஒரு கவுன்சிலிங் மூலியமாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கிடைக்கக்கூடிய சீட் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற பிரச்சனைகள் முக்கியமாக பேன் நீட் அப்படின்ற வார்த்தைகள் அங்கே வரவே இல்லை. இதுக்கு பிரதானமான தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்றும் இந்த சிஸ்டத்தை சரி செஞ்சு தங்களுக்கான நியாயத்தை அவங்க குறைவாக இருக்குது. அதுக்காக தான் வந்து அரசு பலவிதமான சலுகைகளை கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு, நல்லா படிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான உடான் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அது ஓப்பன் ஃபாரம். நீங்கள் வந்து பல லட்சங்கள் கொடுத்து கோச்சிங்கில் போய் சேர்ந்து அந்த கோச்சிங் சென்டரில் கொடுக்கப்படுகின்ற இப்போ ஏன் வந்து இங்கே 25 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 9%, 10%க்கு கூட மிகையாகாத தகுதி இருக்கின்ற ஒரு நீட் எக்ஸாம் சீட்ஸுக்காக கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. ஸோ அப்போ வந்து இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஷிஃப்ட் பள்ளிகள், ஏன்னா நம்மளுடைய கட்டுமான அமைப்புகள் படி அரசு மருத்துவக் கல்லூரிகளாகட்டும் இல்லை மற்ற தனியார் பள்ளிகளாகட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா குறைந்த சீட்டுகளை தான் தர்றாங்க. பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த நீட் எக்ஸாமினை பற்றின ஒரு போதிய அவேர்னஸ் இல்லாதது தான் இந்த போராட்டம் மற்றும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு தவறான உதாரணமாக தலைவர்களை வந்து பதவியை விட்டு விலக சொல்லுவதும் ஒரு தவறான முன் உதாரணம். வணக்கம், நான் டாக்டர் ப்ரொஃபஸர் எம் ரஜினி, லக்ஷ்யம் அமைப்பினுடைய தலைவர் மற்றும் என்டிஏவுடைய நேஷ்னல் அப்சர்வராகவும் இருக்கேன். அண்டு பாஜகவினுடைய கல்வியாளர் பிரிவினுடைய மாநில செயலாளராகவும் இருக்கிறேன். இன்றைக்கி இந்த நீட் தொடர்பான ப்ரொட்டஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாகவே நடந்து கொண்டிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரச்சனை வந்து ஆரம்பித்த காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு நீட்டினுடைய கேள்வித்தாள்கள் லீக் ஆனதை பற்றி தான் முழுமையாக ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தெரிஞ்சு அதுக்கப்புறமா ராஜஸ்தான், பூனே இங்கெல்லாம் வந்து லீக் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய சட்ட ரீதியாக ராஜஸ்தான் போலீஸ் துறைகள் வந்து கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்க. அதை வந்து மே 3 நடக்க வேண்டிய எக்ஸாம்ஸை வந்து 21க்கு ஜூனில் கண்டக்ட் பண்ணாங்க. ஜூலை 16க்கு ரிசல்ட்டும் வெளியாயிடுச்சு. ரிசல்ட் வெளியாகி எல்லாருமே இன்றைக்கி ஜாயின் பண்ணி அந்த கல்லூரிகளில், மருத்துவக் கல்லூரிகளில் சீட்டும் கிடச்சிருச்சு, பள்ளிகளும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்றைக்கி அங்கே வந்து 15-20 நாளாக ஜன்பத் ரோடில் நிறைய பிரச்சனைகள் நடந்து ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து பிரதான் அவர்கள் வந்து தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி சில அரசியல் நோக்கத்தோட அவரை வந்து பதவி விலக வேண்டும் சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி அவர் பதவி விலகிறதுக்கு தயாராக கொடுத்துருக்காரு நோட்டீஸ். ஆனால் இது ஒரு தவறான உதாரணம். மாணவர்கள் அப்படின்ற போர்வையில் பல அரசியல் கட்சிகள், சிபிஜி உட்பட பல அரசியல் கட்சிகள் உங்களுக்கு வந்து அங்கே பலவிதமான சூழ்நிலைகளை அங்கே கொண்டு வந்திருக்காங்க. மாணவர்கள் போர்வை, கல்விக் கொள்கை, நீட் எக்ஸாம் லீக் கசிவு, இப்படியெல்லாம் சில போர்வைகள் இருந்தாலும் ஆஸ் அன் எஜுகேஷனிஸ்டாக இதை வந்து அவர் பதவி விலகிறது ஒரு தவறான முன் உதாரணமாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி 3 கொள்கைகளை மாணவர்கள் வந்து வலியுறுத்திட்டே வந்தாங்க. அதில் வந்து சிஸ்டம் சரியாக இல்லை அப்படின்றத தான் வந்து அவங்க ரொம்பவுமே வலியுறுத்தினாங்க. அதுக்கான பிரதமர் மோடிஜி அவர்களும் கூட ஒரு முக்கியமாக ஃபாஸ்ட் ட்ராக் மெத்தடில் ஒரு கமிட்டியை அமைச்சு அதுக்கான மக்களுக்கு ஒரு தகுந்த தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்றத சொன்னாங்க. அந்த மாதிரி லீக் ஆகிற கொஷின் பேப்பர்ஸ், போர்டு எக்ஸாம் பேப்பர்ஸை வந்து
ஆகிறவங்களுக்கு 1 கோடி வரைக்கும் அபராதம் வழங்கப்படும், 10 ஆண்டுகள் கடும் ஜெயில் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் வந்து அங்கே நடக்கிற டெல்லியில் ஜன்பத் ரோடில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கான காரணங்களும் இப்போ தமிழகத்தில், ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த நீட் எக்ஸாமை எதிர்த்துட்டே தான் வர்றாங்க. ஏன்னா அன்னைக்கு கல்வி ஆண்டுகள் கல்வி முறைகள்னு சொல்லும்பொழுது இந்த நீட் தேர்வுகளை வந்து கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு தான். 2011 அவங்க வந்து இதை கொண்டு வரலான்னு முடிவு பண்ணாங்க. 2 வருடங்கள் அதற்கான ஆலோசனை எல்லாமே செய்து 2013 தான் வந்து நீட் எக்ஸாமினேஷனை நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலியமாக கொண்டு வரப்பட்டது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2014-15 சில சலசலப்புகளுக்கு அப்புறமா அதை வந்து 2016 தான் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து நீட் UGPGன்ற இந்த எக்ஸாம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அங்கே நடக்கிற பிரச்சனைகள், முக்கியமாக பேன் நீட் அப்படின்ற வார்த்தைகள் அங்கே வரவே இல்லை. இதுக்கு பிரதானமான தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்றும் இந்த சிஸ்டத்தை சரி செஞ்சு தங்களுக்கான நியாயத்தை அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்ற வழிமுறைகள் தான் இருந்துச்சு. அந்த மாணவர்கள் ஒரு 20 நாளாக கடந்த 20 நாட்களாக அந்த ப்ரொட்டஸ்ட் செய்ததன் விளைவாக இன்னைக்கு வந்து பிரதான் அவர்களே வந்து பதவி விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் பல இடங்களிலையும் இவங்க வந்து நீட் பேன் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே பேன் செஞ்சிடுறோம் அப்படின்னாலும் எப்படி வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஷினாகவே இருக்குது. ஏன்னா தமிழகத்தில் இன்றைக்கி வரைக்கும் மருத்துவக் கல்லூரிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 823 மருத்துவக் கல்லூரிகள் தான் இருக்குது. இந்த மருத்துவக் கல்லூரிகளில் அங்கீகரிக்கப்பட்ட குழந்தைகள் இந்த நீட் எக்ஸாமின் மூலயமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1,36,000 மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த சீட் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது. அதாவது MBBS அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்துறை, ஒரு உயிர் காக்கும் துறைக்கான ஒரு படிப்பு. நான் வந்து அப்போலோ பேராமெடிக்கல் அண்ட் நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா லக்னோவினுடைய ஒரு அட்வைசரி போர்ட் டைரக்டராகவும் இருக்கேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 750 கோர்சஸ் இருக்குது. மருத்துவத்துறைக்குன்னு போகிறவங்க வந்து வெறும் MBBSஸை மட்டுமே நம்பி படிக்கக்கூடாது. ஏன்னா அதில் பேராமெடிக்கல், நான் பேராமெடிக்கல், நர்சிங், இப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவத்துறை மட்டுமே இப்போ எல்லாருமே LKG UKGலேருந்தே குழந்தைங்க வந்து எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருமே வந்து ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது படிக்கிற எல்லா குழந்தைகளுமே ஒரு இன்ஜினியராகவும் டாக்டராகவும் ஆகிடுவாங்கன்னு சொல்லும்போது மற்ற துறைகளுக்கு அங்கே சமமான வாய்ப்புகள் அளிக்கப்படவில்லை அப்படின்றது தான் வந்து அங்கே உறுதியாகுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு வந்து அங்கே சரியான ஒரு அவேர்னஸ் கிடைக்கல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இந்த 823 மருத்துவக் கல்லூரிகளிலுமே ரேங்க், அதாவது நீட் எக்ஸாமில் ஒரு கட் ஆஃப் கிடைச்சு அவங்க வந்து ரேங்க் கிடைச்சி ஒரு கவுன்சிலிங் மூலியமாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கிடைக்கக்கூடிய சீட் எத்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 63,000 மட்டும்தான். மற்ற 73,000 சீட்டு பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மூலியமாக கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டினரி, BDS இந்த மாதிரி படிப்புகள் எல்லாம் ஒரு 27,000 சீட்டு தான். கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ தான் கணக்கு பண்ணிங்கனாலும் ஒரு 2 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மட்டும்தான் இந்த நீட் தேர்வின் மூலியமாக ஒரு மருத்துவக் கல்லூரியில் அவங்களுக்கு சீட் கிடைக்கிது. இந்த மருத்துவக் கல்லூரிகளில் சீட்டு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே அவங்களுடைய திறமைக்கு ஏற்ப அவங்களுக்கு வந்து அந்த சீட் கிடைக்கிறதுனால அங்கே சில ஆயிரங்கள் மட்டுமே அவங்க வந்து ஃபீஸாக கட்டப்படுகிறது. அப்போ மற்ற பள்ளிகளில் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா இப்படியெல்லாம் சொல்லி பல லட்சங்கள் அங்கே வந்து சீட்டு இருக்குது. அதாவது இந்த லீக்கான கொஷின் பேப்பரே பாருங்கள், 10 லட்சம் 15 லட்சத்துக்கு வந்து இந்த கொஷின் பேப்பரை விற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கல்வித்துறையினுடைய பட்ஜெட் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவு பட்ஜெட் பார்த்திங்கன்னா இந்த நீட் என்ற பெயராலும் IIT JEE என்ற பெயராலும் பலவிதமான கோச்சிங் சென்டர்ஸ் இவங்களுக்கு கட்டப்படுகின்ற அந்த ரெவின்யூ இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வந்து ஒரு நாட்டினுடைய ஈக்குவல் எக்கனாமியாக இருக்குது. உலகத்திலேயே கடுமையான ஒரு எக்ஸாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நம்பர் 1 வந்து கவோகோ அப்படின்னு சொல்லப்படுகின்ற சைனாவில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். இதே மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும்
லாங்குவேஜ்லேயும் வந்து ஜப்பான் அண்ட் சைனீஸ் தான் ரொம்பவும் கஷ்டமான ஒரு மொழின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அங்கே நடத்தப்படுகின்ற அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுமே கூட பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஹார்டாக இருக்கும் அப்படின்றது தான் உலகத்திலேயே நம்பர் 1 டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்பர் 2 ஏதுன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அதாவது நம்ம இந்தியன் சிவில் சர்வீஸ்க்காக எழுதப்படுகின்ற ஒரு கலெக்டருக்காகவும் ஐபிஎஸ்க்காகவும் ஐஆர்எஸ்க்காகவும் எழுதப்படுகின்ற இந்த ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன். அதுக்கு அடுத்து தேர்டு எது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஐஐடி ஜேஇ. ஸோ ஐஐடி ஜேஇன்றது காமனாக நடத்தப்படுகின்ற ஒரு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இது இந்தியாவில் நடத்தப்படுகின்ற இந்த இரண்டும் தான் செகண்ட் அண்ட் தேர்ட் லெவலில் இருக்குது. ஃபோர்த் பார்த்திங்கன்னா மென்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இங்கிலாண்டில் நடத்தப்படுகின்ற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் வந்து உங்களுக்கு டஃபஸ்ட்டாக 4th பொசிஷனில் இருக்குது. அடுத்து நீங்கள் 5th அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், அதாவது அமெரிக்காவில் நடத்தப்படுகின்ற ஜிஆர்இ அப்படின்ற எக்ஸாம்ஸ். இப்படி டஃபஸ்ட் எக்ஸாம்ஸில் இங்கே நீட் அப்படின்றது எங்கேயுமே வரலை. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து மக்கள் அதை டஃபஸ்ட்டாக கருதுகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 823 பள்ளிகளில் கிட்டத்தட்ட நமக்கு 1,36,000 சீட்டு தான் இருக்குதுன்னு சொல்லும்போது, எதற்காக இந்த நீட் தேர்வை 22 லட்சம் முதல் 25 லட்சம் குழந்தைகள் அதை எதிர்கொள்கிறார்கள்? அப்போது எங்கே சிஸ்டமில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கான்செப்ட் டெஃபினிஷன் ஃபார்முலான்றது எங்கேயுமே டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஏன்னா நீங்கள் எந்த போர்டில் எழுதினாலும், அது ஒரு ஸ்டேட் போர்டாக இருந்தாலும், சிபிஎஸ்சி போர்டாக இருந்தாலும், ஐஜிசிஎஸ்சி ஐபி போர்டாக இருந்தாலும், அங்கே கான்செப்ட் டெஃபினிஷன் அண்ட் ஃபார்முலான்றது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை. அப்போது அங்கே சேஞ்சிங் பேட்டர்ன் என்னவா இருக்குது அப்படின்னும் பொழுது அதை எதிர்கொள்ளுகின்ற அந்த விதம், அதாவது ஒரு ஸ்டேட் போர்டில் படிக்கிற குழந்தைகளுக்கு அங்கே வாய்ப்புகள் ரொம்பவும் குறைவாக இருக்குது. அதுக்காக தான் வந்து அரசு பலவிதமான சலுகைகளை கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு, நல்லா படிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான உடான் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அது ஓப்பன் ஃபாரம். நீங்கள் வந்து பல லட்சங்கள் கொடுத்து கோச்சிங்கில் போய் சேர்ந்து அந்த கோச்சிங் சென்டரில் கொடுக்கப்படுகின்ற அந்த முக்கியமான பயிற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் வகுப்புகள் மூலம் இன்டர்நேஷ்னல் அவேர்னஸ் அண்ட் வெபினார்ஸ் எல்லாமே வந்து இந்த மாணவ செல்வங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பை மாணவ மாணவிகள் பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா கான்செப்ட் டெஃபினிஷன் ஃபார்முலா மாறல. அப்போ என்ன இங்கே மாறி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போது ஸ்டேட் போர்டில் மற்றபடி சிபிஎஸ்சியில் படிக்கிற +2ல் இருக்கிற குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்டிவ் அண்ட் கான்செப்ட் மெத்தடை தான் வந்து எக்ஸாம்ஸாக அவங்க எதிர்கொள்கிறாங்க போர்டு எக்ஸாம்ஸில். உடனே வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் நீட் இந்த மாதிரி எக்ஸாமில் வரும்போது அங்கே ஓஎம்ஆர் பேட்டர்ன் அண்ட் ஃபாஸ்ட் எம்சிக்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது 30 நிமிஷத்தில் 30 எம்சிக்யூவோட ஆன்சர்ஸை வந்து அவங்க சொல்லிடணும். அங்கே ஃப்ளூக்கு இடமே கிடையாது. ஏன்னா ஒரு உயிர் காக்கும் துறையில் வந்து ஒரு ஃப்ளூக்கில் வந்து நான் ஏதோ ஒரு சான்ஸில் இது போட்டேன் அப்படின்றது, அதுக்காக தான் அங்கே மைனஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது போராட்டங்கள் கிடையாது. ஏன்னா ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே வந்து முன்னாடியே ப்ரையர் பர்மிஷன் இருக்கணும், கோஷங்கள் எழுப்பக்கூடாது. ஆனால் மாணவர்கள் ஒரு 20% இருந்தாலும் 40%க்கு மேலே அங்கே வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பான அரசியல்வாதிகள் அரசியல் உள்நோக்கத்தோடு அங்கே வந்து சேர்ந்து பலவிதமான கலவரங்களில் ஈடுபட்டிருக்காங்க. பெண்களை அடிக்கிறது, பொது சொத்துக்களை சேதாரப்படுத்துதல், இப்படி எல்லாமே வந்து நிறைய விதமான விஷயங்கள் அங்கே நடந்துகிட்ருக்கு. அது எல்லாமே நாங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோவில் பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு சட்டத்தை வந்து ஒழுங்கை காப்பாற்றணும்னு சொல்லும்பொழுது அங்கே போலீஸ் வந்து அவங்க அடக்குமுறையை கண்டிப்பாக கடைப்பிடிச்சு தான் ஆகணும். மாணவர்கள் தங்களுடைய பாடங்களில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க இந்த மாதிரி போராட்டங்களில் ஈடுபடுறதுனால அவங்களுடைய வருங்காலமே ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்க வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. இதில் வந்து சில பேர் தற்கொலைக்கு போகிறாங்க. இப்போ இந்த தற்கொலைக்கு போகும்பொழுது அவங்களுடைய மனநிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது அப்படின்றத தான் நம்ம பண்ணணும். ஏன்னா ஒரு தேர்வுன்றது வந்து அவங்க திறமைக்கான ஒரு அங்கீகாரம். ஸோ இப்படிப்பட்ட அந்த அங்கீகாரத்தை வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணதை அவங்க ஜீர்ணிக்க முடியாமல் அடுத்த ஒரு ஸ்டெப் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவங்க வந்து நிறைய பேர் அந்த தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் என்னுடைய பதிவுகளில் நிறைய வந்து நோ சூசைட் அப்படின்ற பார்ட் 1 பார்ட் 2 பதிவுகள்லாம் கூட சொல்லியிருக்கேன்.
மனநிலையை வந்து அவங்க தேர்வுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்றத பற்றி கூட மோடி அவர்கள் நம்மளுடைய பாரத பிரதமர் ரொம்ப அழகாக ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. ஒரு தேர்வை கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான கிட்டத்தட்ட ஒரு 25 எக்ஸசைஸ் வித் யோகா எப்படி பண்ணணுன்றதை கூட சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அதனுடைய பெற்றோர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாருமே வந்து ஒரு குழந்தைகளுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்வு அப்படின்றது ஒரு முறை. அது வந்து காலம் காலமாக ஒரு குழந்தைங்களுடைய திறமையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு விஷயம். அதை வந்து அங்கே சரிவர கொண்டு வரணும். அந்த தேர்வை எதிர்கொள்ளும் முறையையும் பக்குவத்தையும் அவங்களுக்கு சொல்லித்தரணும். அந்த தேர்வில் தோத்துட்டா எப்படி வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு அவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பற்றியும் சொல்லணும். இந்த நீட் எக்ஸாமினேஷனுடைய யூஜி, பிஜின்னு இந்த 2 முறை கண்டக்ட் பண்ணுறாங்க. மற்ற ஐஐடி, ஜேஇ வந்து வருடத்திற்கு 2 முறை கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ இதே மாதிரி ஒரு மருத்துவத்துறைக்கு நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்க, ஒரு யூஎஸ், அமெரிக்காவில் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே வந்து எம்கேட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் இருக்குது. இந்த எம்கேட் எக்ஸாம்ன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 முறை வருடத்துக்கு நடத்துகிறாங்க. ஸோ அங்கே வந்து அதனால் ஸ்ட்ரெஸ் இல்லை. அப்போது நம்ம எந்த மாதிரியான ஒரு வழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம அந்த எம்கேட்டை போல் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கொண்டு வரணும். இப்போ ஏன் வந்து இங்கே 25 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 9%, 10%க்கு கூட மிகையாகாத தகுதி இருக்கின்ற ஒரு நீட் எக்ஸாம் சீட்ஸுக்காக கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. ஸோ அப்போ வந்து இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஷிஃப்ட் பள்ளிகள், ஏன்னா நம்மளுடைய கட்டுமான அமைப்புகள் படி அரசு மருத்துவக் கல்லூரிகளாகட்டும், இல்லை மற்ற தனியார் பள்ளிகளாகட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா குறைந்த சீட்டுகளை தான் தர்றாங்க. அப்போது அதிகப்படியான சீட் வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஷிஃப்ட் மெத்தடில் கொண்டு வந்தீங்கன்னா அது அப்படியே டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட் எக்ஸாமினேஷன் சிபிஎஸ்சியினுடைய சிலபஸை சார்ந்து இருக்குது. அப்போ ஸ்டேட் போர்டினுடைய சிலபஸையும் இந்த ஸ்டேட் போர்டு சிலபஸையும் இந்த +2 சிலபஸையும் 50-50% நம்ம பிரித்து கொடுக்கும்பொழுது இதனுடைய ஸ்ட்ரெஸ் வந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் கம்மியாகுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இவங்களுடைய நம்பர் ஆஃப் மருத்துவக் கல்லூரிகளை நம்ம அதிகப்படுத்தணும். இப்படி பண்ணுறதன் மூலியமாக நம்மளுடைய இந்த 25 லட்சம் மாணவர்களினுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்ற அந்த கனவுகள் நினைவாகுவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த நீட் எக்ஸாமினை பற்றின ஒரு போதிய அவேர்னஸ் இல்லாதது தான் இந்த போராட்டம் மற்றும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு தவறான உதாரணமாக தலைவர்களை வந்து பதவியை விட்டு விலக சொல்லுவதும் ஒரு தவறான முன் உதாரணம். இதற்கான அவேர்னஸை கண்டிப்பாக கொடுக்கறது அரசாங்கத்தின் கையில் தான் இருக்குது. அதற்கான முழு முயற்சிகளை மத்திய அரசாங்கம் கட்டாயமாக எடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.